தேவ பிள்ளையே, யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை கேட்டு அழுது கொண்டே இருக்கு. பாஸ்டர், உண்மையிலே நான் அப்படித்தான். இனி கீழே விழமாட்டேன்னு தான் நினைச்சேன். இனி என் பிள்ளைகளுக்கு கவலை இல்லைன்னு தான் நினைச்சேன். நான் படாத பாடுபட்டு தான் வந்தேன். நான் பெரிய சோதனை அனுபவிச்சு தான் வந்தேன். ஆண்டவர் என்ன உயர்த்தினார், ஆண்டவர் என்ன நடத்த, ஆண்டவர் என் கூக்குரலை கேட்டார், என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஆனா சமீப காலமா என் வாழ்க்கையில நடக்கிற காரியம் எல்லாமே உடைஞ்சு, எல்லாமே சுக்கு நூறாக்கப்பட்டுருச்சு. என் விசுவாசம் என்னை விட்டு போன சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. நான் அவ்வளவுதான் பாஸ்டர், பாதிக்கப்பட்டுட்டேன். திரும்ப ஆண்டவர் சோதிச்சுட்டாரு. என்ன கர்த்தர் தானே உயர்த்தினாரு, என்ன ஆண்டவர் தானே இந்த போஸ்டிங்ல வச்சாரு, என்ன ஆண்டவர் தானே இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த ஆண்டவரே இப்ப சோதிக்கிறாரா? திரும்ப எதுக்கு எனக்கு சோதனை, திரும்ப எதுக்கு எனக்கு இந்த சூழ்நிலை? நான் தான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேனே, நான் தப்பட்டனோ, நான் பாவம் செஞ்சுட்டனோ, என்னென்னமோ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் போது ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்களையும் அடுத்த படிக்கு கொண்டு போகும்படியாய், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படியாய், நீ நினைக்காததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய உன்னதமான இடத்துல வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார்.